இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு அனிமி வேர்ல்டுக்குள்ள போறீங்க, நீங்க மெயின் கேரக்டரா போறீங்க. ஒரு சுற்றி நிறைய டிராகன்ஸ், பீஸ்ட், மேஜிக்கல் பவர்ஸ், காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சரி, உங்களுக்கு கூட எதை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு கொடுக்குற பவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரென்த் வேணாமா? சரி, ஒரு வால் அதுவும் வேணாமா? ஒரு எனர்ஜி பால் கொடுக்குறாங்க. போரிங்காக இருக்கா? பட் இது போரிங் இல்லை. இந்த ஜீனியஸான வழிமுறையை வச்சு தான் அனிமி இண்டஸ்ட்ரி பல வருஷம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு சைக்காலஜி ட்ரிக் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ முடிவுக்குள்ள நான் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். ஸோ லைக்கை போடுங்க. வெல்கம் பேக் டு அனதர் அனிமே வீடியோஸ் நிஞ்சாஸ். நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ நருட்டோவை பார்த்தீங்கன்னா அவங்களால ஷேடை க்ளோன்ஸ் பண்ண முடியுது, அப்புறம் ரசங்கள் போகலாம். ஸோ இது ஓகே தான். பட் இட்டாச்சியோட மாங்கிகை ஷேரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாசாக இருக்கும். அப்புறம் பெயினோட ஷின்ரா தென்சை எபிலிட்டி வச்சு கிராவிட்டியெல்லாம் புட் பண்ணிருப்பான். டிஃப்ரெண்டான காம்ப்ளெக்ஸ் பவர் சிஸ்டம்ஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்தால் பார்த்தீங்கன்னா லூஃபியோட பவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ண முடியும், அவ்வளோதான். சரி, அடுத்து வந்து தெக்கு பார்க்கலாம். தெக்குக்கு வந்து பவர் பார்த்தீங்கன்னா அவரை அடிக்கிறது தான், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அதே அனிமையில் வர ஓவர் ஹால் பார்த்தீங்கன்னா நம்மளால மேட்டரை வந்து உடச்சி அது மறுபடியும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ரீபில்ட் பண்ண முடியும். இருக்கு பாருங்க. ஏன் அவ்வளோ போரிங்காக இருக்கணும்? சோம்பேறித்தனமா? அதனால இல்லை, ரிலேட்டபிலிட்டி. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் அனிமே ஹீரோவுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பயங்கரமான பவர்லாம் கொடுத்துட்றாங்க. ஸ்டோரி ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அப்புறம் 3-4 எபிசோட்லேயே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது உங்களுக்கு பிடிக்காதுல்ல. அவன் என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங்லேயே பேசிக்கான பவர் கொடுத்தா உங்கள் கையில் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு நீ என்ன வேணால் உறங்கி போடான்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் ஆத்தரோட க்ரியேட்டிவிட்டியும் தான் அந்த கதையை வந்து பில்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். அது சூப்பராக போகும். சரி வாங்க, நம்ம கோகுவை பார்க்கலாம். கோகு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது மார்ஷியல் ஆர்ட்ஸில் ட்ரெயின் ஆகலாம். அப்புறம் அவனோட கீ வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணணும்னு கற்றுக்கலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் பேசிக் தான். பட் போக போக சூப்பர் சயின்ஸ் ஃபார்ம்ஸு, ஹைரோகேனு, ஃபியூஷன்ஸு, காட் ஃபார்ம், அல்ட்ரான்ஸு போயிட்டே இருக்கு எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்காக பில்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் பயங்கரமான விஷயத்தை கொண்டு போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ ஸ்டார்டிங்லேயே இந்த கோகுக்கு பிளான்ட் உடைக்கிற அளவுக்கு பவர் இருந்துச்சுன்னா கதை நல்லா இருந்திருக்குமா? கண்டிப்பாக போர் தான். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது? போரிங் பவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பில்டிங். சைட்டாமா பார்க்கலாம். சைட்டாமோட பவர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஒன் பஞ்சில் பிரேக் பண்ணிடுவான். ஸோ இது ரொம்ப பேசிக்கான பவர் தான். பட் இது வந்து மற்ற சைட் கேரக்டர்ஸோட ஃபிளாஷி எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி மாற்றி நம்ம ஒரு மொமெண்ட்டும் இவ்வளோ பிரச்சனை மாட்டிக்கிட்டான், எப்படி சைட்டாமா வந்து என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம் ஒரு ஹைப்லேயே வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கதையை நம்ம கிரியேட்டிவ் எழுதிக்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபேவரட்டான பவர் மொமெண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக நருட்டோ சேஜ் மோட் அலைன்மெண்ட் தான் பிடிக்கும். ஏன்னா பவர் லெவல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆகிடும், காட் லெவலுக்கு போயிடும். அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த ஹீரோ. அதாவது நமக்காக தான் எனக்கு கதை எழுதுறாங்க. இப்போ ஈஸியான பவர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பவர் இருந்துச்சுன்னா பார்க்கக்கூடாது இருக்கும். பட் உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியாது. இப்போது டே டு டே ட்ரீமிங் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன யோசிப்பீங்க? எனக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், சூப்பர் ஸ்பீட் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிப்பீங்க. எனக்கு வந்து இது இருந்தால் அப்படி பண்ணுவேன். ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் நீங்கள் யோசிக்க முடியாது, ரிலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஜோஜோ பிசார் அட்வென்ச்சரில் ஜோதாராவோட ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கோஸ்ட்டை வந்து எப்படி பலமாக பஞ்ச் பண்ணுறது தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பயங்கரமாக க்ரியேட்டிவாக எவால்வேட்டே போகும். இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நம்ம ப்ரொடக்ஷன் ரீச் பண்ணுறது தான். ஸோ நம்ம டே டு டே லைஃப்லேயே இப்படி தான் இருக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட பிரெயினோட ரிவார்ட் சென்டரை வந்து டேப் பண்ணி நம்மளை வந்து ரிலேட் பண்ண வைக்குது. ஸோ நமக்கு ஆனிமி பார்த்தோன்னா பிடிச்சி போயிடுது. ஸ்டடீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ரிலேட்டபிளான ஹீரோஸ் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு வியூவர் எம்பத்தி 40% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் யோசிக்கிறவங்க சைக்காலஜி வச்சு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் பவர்னா உங்களுக்கு என்ன பேசிக் பவர் பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ரீசன் என்னன்னா, நரேட்டிவ் கோல்ட்மெயின். அதாவது எந்த அளவுக்கு பேசிக்கான பவர்ஸ் நம்ம கொடுக்குறோமோ ஹீரோவுக்கு அந்த அளவுக்கு ஸ்டோரி டெல்லிங் பயங்கரமாக கொண்டு போகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹீரோ எடுத்துக்கிறோம், பேசிக்கான பவர்ஸ் கொடுக்குறோம். ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா சைட் கேரக்டர்ஸ்க்கும் பயங்கரமான காம்ப்ளெக்ஸான பவர்ஸ்லாம் கொடுக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீரோக்கு என்ன ஆகும்? நம்ம சுற்றி எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க, டிஃப்ரெண்டாக இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எவ்வளோ ஆகணும்னா அவனுக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது. அதை பார்க்குற நமக்கும் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண வச்சதுனால தான் அந்த ஆனிமி ரொம்ப என்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ எல்லாருக்குமே வந்து ஓபியான பவர்ஸ் கொடுத்துட்டா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் ஸ்டோரியில், நம்மளால் ஸ்டோரி பில்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பேசிக்காக கொடுக்குறதுனால அந்த ஹீரோ கண்டிப்பாக அவனுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும், ஃப்ரெண்ட்ஸ் டீம்மேட்ஸ் தேவைப்படுவாங்க.
அப்புறம் நிறைய யோசிக்கணும், அவன் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ நிறைய எமோஷன்ஸ் இல்லை இன்வால்வ் ஆகுது. இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கிறனால தானே நம்மளை ரொம்ப என்கேஜிங்காக வச்சு நமக்கும் எமோஷன்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அட்டாக் அண்ட் டைட்டன்ல 200 டைட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கோவப்பட்ட ஒரு டைட்டன், எந்த ஒரு பவர் இருக்க மாதிரி தெரியாது. ஆனால் நீங்கள் கொலோசல் டைட்டன், ஆர்மர் டைட்டன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பவர் வச்சுருப்பாங்க. ஸோ இவனை கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் முக்கியம் இருக்க மாதிரி தெரியும், பட் ஸ்டோரி அடுத்து எப்படி போகுது உங்களுக்கு தெரியும். அட்டாக் அண்ட் டைட்டன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஓகே, ஸோ எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்குமா, இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. ரீலோச்சோட கியர்ஸ் மைண்டும் லைட்டோட டெத் நோட்டும் இதுக்கு எக்ஸப்ஷன். ஸ்டார்டிங்கில் அவங்க ரொம்ப ஓபியான பவர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, பட் அவங்க வந்து ரீஸ்டைன் பண்ணி அவங்க நர்வ் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ வந்து ரொம்ப அவங்க டிஃபிகல்ட்டிஸ்லாம் கொடுத்து அவங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கிறத வச்சு ஸ்டோரி பில்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதே டெக்னிக் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு புது அனிமே பார்க்குறீங்க, அதில் ஹீரோ இருக்கான், அவங்களுக்கு பேசிக்கான பவர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் போரிங்னு நினச்சிடாதீங்க. அந்த அனிமே தான் உங்கள் நைட்டு 3 மணி வரைக்கும் பார்க்க வைக்குது. ஸோ எஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனிமி ப்ரோட்டகனிஸ்ட்டுக்கு ஏன் பேசிக்கான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நேரம் தெரியலனா கமெண்ட் போடுங்க, நான் கமெண்ட்டில் கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ ஆனிமி பற்றி இல்லை ஜென்ரலாக பற்றி போடுவேன். ஸோ அது வரைக்கும் பாய்.